வணக்கம் சார். வணக்கம். லாஸ்ட் 2 டேஸா பார்த்தோம் அப்டின்னா, மார்க்கெட் கொஞ்சம் ஃப்ளக்சுவேட் ஆனத பார்க்க முடிஞ்சது. இன்னைக்கு ரொம்ப மார்னிங்லேருந்து ஒரு டவுன் ட்ரெண்ட பார்க்க முடியுது சார். மார்க்கெட் எப்படி இருக்கு இன்னைக்கு? இன்னைக்கு பொதுவா ஐ திங்க் நேற்றைய தினம் அ 9:15 மார்க்கெட் துவக்கத்திலிருந்து ஒரு 2 மணி வரைக்குமே நேற்றைய தினம் ரொம்ப ஒரு ரேஞ்ச் பவுண்டா தான் இருந்தது. பட் அந்த ஆப்பரேஷன் சிந்தூர் தொடர்ச்சியா அ நம்ம நாட்டு ராணுவ வீரர்கள் தொடர்ச்சியா அது நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அப்படின்ற செய்தி ஒரு 1:30, 2:00 மறுபடியும் நமக்கு வந்திருக்கக்கூடிய அந்த நேரத்தில அந்த 2 மணியிலிருந்து ஒரு 3:30 வரைக்கும் அந்த சந்தையின் நீக்கங்கள் நீங்க பார்த்தீங்கன்னா, ஒரு சரிவோட தான் ஆல்மோஸ்ட் ஒரு 200 பாயிண்ட்ஸ் ஒரு ஈவன் நேற்றைய தினத்தையே நம்ம பார்த்தோம். அத கடைசி 1 1/2 ஹவர்ஸ் டைம்ல அது 2 to 3:30 அப்படின்னு சொல்லலாம். இதன் தொடர்ச்சியா தான் நம்ம இன்றைய தினம் செய்திகள்ல பார்த்தோம், செய்தித்தாள்லயும் பார்த்தோம். நேற்றைய தினம் லாகூர்ல பிரச்சனை நடந்திருக்கு. இந்த ஆப்பரேஷன் சிந்தூர் பாகிஸ்தான் நம்ம மேல தாக்குதல் நடத்துறதும், அது நம்ம சார்ட் ஆஃப் டிஃபெண்ட் பண்ணதும் நம்ம அவங்களுக்கு பதிலடி கொடுத்ததும் இந்த செய்திகள் எல்லாமே நம்ம வி ஆர் அவேர் அபவுட் திஸ். ஸோ இதன் தாக்கமாக பொதுவாக ஸ்டீவ் போர் அப்படின்ற ஒரு வார்த்தையே மார்க்கெட்டுக்கு நெகட்டிவ் தான். அது வர்த்தக போராக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி டெரரிசம் அகேன்ஸ்டாக இருக்கக்கூடிய போராக தீவிரவாதத்துக்கு அகேன்ஸ்டாக இருக்கக்கூடிய போராக இருந்தாலும் சரி. பட் போர் என்ற வார்த்தை சந்தைக்கு என்றைக்குமே ஒரு நெகட்டிவ் கொனோட்டேஷன் தான். ஸோ அந்த போர் இன்னும் பெரிதாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. நிறைய இடத்துல நம்ம இந்தியா டெரிட்டரிக்குள்ள நம்ம பாம் ஷெல்ஸ், மிசைல் ஷெல்ஸ் இந்த மாதிரி நிறைய நம்ம கிடச்சிருக்கோம். நிறைய மாநிலங்களில் இன்னும் பிளாக் அவுட் அப்படின்றது இருக்குது. ஸோ தட் மீன்ஸ் எஸ்கலேஷன் ஆஃப் வார் நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கக்கூடும் அப்படின்ற ஒரு கவலையினால சந்தை ஒரு ஷார்ப்பான ஒரு சரிவு அது துவக்கத்திலேருந்தே நம்ம பார்த்தோம். நீங்கள் சென்செக்ஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 950 பாயிண்ட்ஸ் சரிவோடையும், நிஃப்டி ஒரு 300 பாயிண்ட்ஸ் கிட்ட ஒரு சரிவையும் ஓப்பனிங்லேயே பார்த்தோம். பட் சப்சிக்வெண்ட்லி மார்க்கெட் ஒரு ரிகவர் தற்போதைய நேரத்துக்கு இது ஆல்மோஸ்ட் மிட் டே, இன்னும் 3 மணி நேரத்தில் 2.5 மணி நேரத்தில் சந்தை முடிகின்ற இந்த வாரத்துடைய வர்த்தகத்தையே முடிந்துவிடும். பட் இப்போ பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய அந்த சந்தை ஒரு ஸ்டெபிலிட்டி லெவல் கடந்த ஒரு 1 ஹவர் 1 1/2 ஹவர்ஸ் கிட்ட அந்த -200 பாயிண்ட்ஸ் நிஃப்டியில் 200-250 பாயிண்ட்ஸ் நிஃப்டிக்குள்ள 24,000 அந்த 24,000 இலக்கை விட அதிகமாக தான் தற்போதைய நிலைமைக்கு சந்தை வர்த்தகம் நடந்து வருகிறது. ஸோ ஐ திங்க் ஒரு ஸ்டெபிலிட்டி சந்தைக்கு வந்திருக்கக்கூடும் அப்படின்றது நம்ம கூற முடியும். அது இப்படியே தான் மேபி டுவர்ட்ஸ் த லாஸ்ட் ஹவர் அது 2 மணிலேருந்து அந்த 3:30 வரைக்கும் ஒரு பாசிபிலிட்டி ஆஃப் அ வாலடைல் ஷிஃப்ட். ஏன்னா இன்வெஸ்டர்ஸ் வீக்கெண்ட் வருது, நம்ம ஓப்பன் பொசிஷனை வச்சுட்டு வீட்டுக்கு போக வேண்டாம், போர் இன்னும் அதிகரிக்கலாம் அப்படின்ற ஒரு அச்சமும் இருக்கிறதுனால கொஞ்சம் பொசிஷன்ஸை ரிடியூஸ் பண்ணி கொஞ்சம் செல்லிங் டவுன் வர வாய்ப்பு அந்த கடைசி 1 மணி நேரத்தில் இருக்குமே தவிர, மற்றபடி ஐ திங்க் சந்தை இப்போதைக்கு தற்போதைய நிலைமைக்கு ஒரு ஒரு ஸ்டெபிலிட்டி வந்திருக்கிறதாக நம்ம பார்க்க முடியும். ஸ்டீவ் சார் இப்போ என்எஸ்சி, பிஎஸ்சி இந்த 2 பங்குச்சந்தைகளுடைய ஆக்சஸ் இருக்குல்ல, இப்போ ஓவர்சீஸ்லேருந்து யாராவது இதோடைய வெப்சைட்டை ஆக்சஸ் பண்ண ட்ரை பண்ணுறாங்கன்னா, தற்போதைக்கு அதை ஆக்சஸ் பண்ண முடியாது அப்படின்றது சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இப்போ எஃப்ஐஎஸ் உடைய சென்டிமெண்ட் எப்படி சார் இருக்குது? எஃப்ஐஎஸ் அதிகமாக நம்மள்ட்ட பங்குகள் வாங்குறாங்களா, இல்லை அந்த செல்லிங் பேட்டர்ன் அப்படின்றது இன்னும் கண்டினியூ ஆகுதுன்னு நினைக்கிறீங்களா? இப்போ வெளிநாட்டில் இருக்கிறவங்க என்எஸ்சி, பிஎஸ்சி வெப்சைட் ஆக்சஸ் பண்ண முடியாது வாஸ்தவம் தான், பிகாஸ் ஆஃப் சம் ஹேக்கிங் அட்டெம்ப்ட்ஸ் தட் வர் தேர். ஸோ அது ஓவர்சீஸ் அட்டெம்ப்ட் பிளாக் பண்ணிடுவாங்க. ஐபி அண்ட் மேக் அட்ரஸை வச்சு அது பிளாக் பண்ணிடுவாங்க. பட் தட் இஸ் ஆல்ரைட். வெளிநாட்டில் இருக்கிறவங்க அனைவருமே நிறைய பேர் ட்ரேடிங் ஆக்சஸ் இல்லை அக்கௌண்ட்ஸ் அவங்க சுயமாக வச்சுருப்பாங்க. ஸோ அவங்களோட ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம் மூலமாக லாகின் பண்ணிக்கலாம். அது நெட் மூலமாகவோ, இன்டர்நெட் மூலமாகவோ, கம்ப்யூட்டர் மூலமாகவோ, மொபைல் ஃபோன் மூலமாகவோ மற்ற பல வெப்சைட்ஸ் நமக்கு ஆக்சஸ் தரும். ஸோ இந்த நிஃப்டி எங்கே இருக்குது, சென்செக்ஸ் எங்கே இருக்குன்றத டேட்டா கொஞ்சம் டிலே இருந்தாலும் பை அண்ட் லார்ஜ் நமக்கு கிடைச்சிரும். சப்போஸ் ட்ரேடிங் பிளாட்ஃபார்முக்குள்ளே லாகின் பண்ண முடியவில்லை என்றால் டெஃபினட்டாக டிலேட் கோட்ஸ் நமக்கு கிடைக்க வாய்ப்பு 1000 சைட்டில் இருக்குது. ஸோ அது இன்ஃபேக்ட் ப்ளூம்பர்க், ராய்ட்டர்ஸ் இந்த மாதிரி இன்டர்நேஷ்னல் வெப்சைட்ஸ் அது யாராலையும் பேன் பண்ண முடியாது. இந்த சைட்ஸ் எல்லாமே நம்ம டேட்டா கொடுக்கின்ற இந்த மாதிரி டேட்டா அவைலபிலிட்டி நமக்கு கிடைக்கும். ஸோ வெளிநாட்டில் இருக்கிறவங்க அதை பார்த்துக்கலாம். இரண்டாவது கேள்வி நீங்கள் கேட்டது எஃப்ஐஎஸ் உடைய மூடு எப்படி இருக்குன்னு. நேற்றைய தினம் கூட எஃப்ஐஎஸ் தொடர்ச்சியாக கேஷ் செக்மெண்ட்டில் பையர்ஸாக தான் இருந்திருக்காங்க ஸ்டீவ், விச் ஐ திங்க் இஸ் வெரி பாசிட்டிவ். ஆனால் சர்ப்ரைசிங்லி எதிர்பார்ப்புக்கு மாறாக டிஐஎஸ் நேற்றைய தினம் ஒரு 500 கோடிக்கும் நெட் கேஷ் செக்மெண்ட்டில் செல்லராக இருந்திருக்காங்க. ஸோ திஸ் இஸ் அ வெரி ஸ்ட்ரேஞ்ச் திங். அதாவது டிஐஎஸ்க்கு அச்சம் அதிகமாகவும், எஃப்ஐஎஸ்க்கு தைரியம் அதிகமாகவும் எடுத்துக்காட்டாக நம்ம இதை வைத்துக்கொள்ளலாம் ஆஸ் அன் எக்ஸாம்பிள்.
இரண்டாவது நான் முக்கியமா இந்த எஃப்ஐடிஐ பேட்டர்ன் கம்பேர் பண்ணும்போது நோட்டீஸ் பண்ணது என்னவென்றால், கடந்த ஒரு ஓரிரு வருடத்தோடைய டேட்டா நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா, எந்த மாதத்திலயுமே எஃப்ஐஐஸ் வந்து டிஐஎஸை விட அதிகமா மந்த்லி டேட்டால நெட் பையர்ஸா அதிகமா இருந்த ஒரு சமீப காலத்துல அந்த மாரி ஒரு நிகழ்வு நம்ம பார்த்திருக்கவே முடியாது. பர்ட்டிகுலர்லி அக்டோபர்ல இருந்தெல்லாம் பார்த்தீங்கன்னா, நெட் செல்லரா தான் எஃப்ஐஐ இருந்திருக்காங்க மார்ச் வரைக்கும். பட் இந்த மாதம் நீங்க மே மாதத்துடைய மந்த் டு டேட் நம்பர்ஸ், அதாவது மே துவக்கத்திலிருந்து இன்றைய தினம் வரைக்கும் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா, எஃப்ஐஐஸ் வந்து டிஐஎஸை விட அதிகமா ஆல்மோஸ்ட் ஒரு 11,000 crores நெட் பையர்ஸா கேஷ் செக்மெண்ட்ல இருக்காங்க. அகேன்ஸ்ட் ஒரு 4,000 ஆர் 6,000 crores தான் டிஐஎஸ் இருக்கிறாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் இன்ஃபேக்ட் 3,000 ஆர் 4,000 crores. ஸோ ஆல்மோஸ்ட் 3 மடங்கு அதிகமாக எஃப்ஐஐஸ் வந்து அதிகபட்சம் நெட் பையர்ஸா கேஷ் செக்மெண்ட்ல இருக்காங்க. விச் ஐ திங்க் இஸ் ஆல்சோ வெரி பாசிட்டிவ். ஸோ தற்போதைய நிலைமைக்கு ஐ திங்க் இன்டர்நேஷனலி பீப்புள் ஆர் வெரி கிளியர். இன்டர்நேஷனல் இன்வெஸ்ட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் ரொம்ப கிளியரா இருக்கிறாங்க. எந்த ஒரு போராட்டம் இது பெரிய அளவில் எக்ஸ்பேண்ட் ஆனாலும் சரி, கண்டினியூ தொடர்ச்சியாக நடந்தாலும் சரி, இந்தியாவுடைய கேப்பபிலிட்டி வந்து மிகவும் ஸ்ட்ராங்காக இருக்குது. இது சமாளிக்க முடியும், வளர்ச்சியும் நடக்கும். அதே சமயத்தில் இந்த போர் வந்து இந்தியாவின் ஃபேவராக செல்லும். உலக நாடு பொதுவாகவுமே உலக நாடுகள் அனைத்துமே இந்தியா டைரக்ஷனில் தான் அது வந்து பாசிட்டிவாக சப்போர்ட்டிவ் ஆஃப் இந்தியா அப்படின்னு தான் அந்த மூவ் இருக்கிறது என்றதே அவங்களுக்கு தெரியும். ஸோ ஐ திங்க் ஓவரால் எஃப்ஐஎஸ் ஆர் மோர் பாசிட்டிவ். அண்ட் நேற்றைய தினம் வரைக்கும் நெட் பையர்ஸ் ஃபார் த மந்த் 3 times மோர் தேன் டிஐஎஸோட 3 மடங்கு அதிகமாக கேஷ் செக்மெண்ட்டில் நெட் பையராக இருந்திருக்காங்க. அண்ட் ஐ திங்க் எக்ஸ்பிளைன்ஸ் தி எஃப்ஐயோட மூட் எப்படின்றது நமக்கு அதுலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கூடாது ஸ்டீவ். ஸோ இப்போ இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் கூட பார்த்தீங்கன்னா ஐபிஎல் மேட்சஸை வந்து போஸ்ட்போன் பண்ணிட்டாங்க தேதி குறிப்பிடாம. ஸோ வந்து அடுத்து எப்போ நடக்கும் அப்படின்றது தெரில. அப்போ இந்த மே 10ன்றது வந்து மேபி இன்னும் ஒரு 1 or 2 days வந்து போஸ்ட்போன் பண்ணுறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. அப்படின்றப்ப ஒரு நிச்சயமில்லாத நிலையில் மண்டே மார்க்கெட் அப்படின்றது வாட் கேன் வி எக்ஸ்பெக்ட்? ஐபிஎல் மேட்ச் போஸ்ட்போன் பண்ணுறது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இந்த என்டர்டெயின்மெண்ட் வந்து இந்த டைமில் வந்து ஐ மீன் லாட்ஸ் ஆஃப் இந்த நார்த்தன் அண்ட் வெஸ்டர்ன் செக்டர் தான் அதிகபட்ச மேட்சஸ். ஸோ அது கேன்சல் பண்ணுறதுல எந்த விதமான வி வாண்ட் அவாய்ட் சிவிலியன் டேமேஜ். தட் இஸ் ப்ராப்ளி த ரீசன். அண்ட் ஏர்லைன் ஸ்டாக்ஸ் ஓகே ஆல்ரெடி நம்ம பேசிப்போம். 10th வரைக்கும் சொல்லியிருக்கோம். ஐபிஎல் இன்டெஃபினட்டாக இருக்குது. தட் இஸ் ஆல்ரைட். பட் ஐ திங்க் இதோட ரெசல்யூஷன் வந்து நம்ம எட்ட வேண்டும் என்பது நமக்கு மட்டுமல்ல, பட் பாகிஸ்தானுக்கும் சரி, உலகத்தில் இருக்கக்கூடிய நிறைய நாடுகள் வந்து அப்படி தான் சொல்லியிருக்காங்க. ஃப்ரான்ஸாக இருக்கட்டும், ரஷ்யாவாக இருக்கட்டும், சைனாவாக இருக்கட்டும், யூஎஸ்ஆ இருக்கட்டும், யூகேயாக இருக்கட்டும், மற்ற எல்லா நாடுகள், சவுதி அரேபியா இருக்கட்டும், இவங்க எல்லாமே சொன்னது என்ன, சீக்கிரம் ஒரு பேச்சுவார்த்தை நீங்கள் வந்து எப்படியாவது சுமூகமாக ஒரு 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 அண்டர்ஸ்டாண்டிங்க்கு வாங்க. இந்த எஸ்கலேஷன் ஆஃப் வார் வந்து இஸ் நாட் அ குட் திங். ஏன்னா ஒரு சைடில் வர்த்தக போர் இருக்கிறது, இன்னொரு சைடில் வந்து இந்த மாதிரி சப்கான்டினென்ட்ல ஒரு போர்னா டெஃபினெட்லி இட் அஃபெக்ட்ஸ் நாட் ஜஸ்ட் நம்ம நாட்டுக்கு மட்டும் இல்லை, பட் இட் அஃபெக்ட்ஸ் எவ்ரிபடி. என்னையை பொறுத்த வரைக்கும் ஐ திங்க் இதுக்கு ஒரு சுமூகமான ஒரு முடிவு வந்து இந்த வீக்கெண்டுக்கு உள்ளார நடக்க வாய்ப்புகள் இருக்கிறது. ஏன்னா ஐ திங்க் இந்த போர் வந்து ரொம்ப நாள் நீடிக்கக்கூடாது என்பது தான் எல்லாருடைய எண்ணமும். ஒரு முதலீட்டாளராக இருந்தாலும் சரி, ஒரு மார்க்கெட் பார்க்குற ஆளாக இருந்தாலும் சரி, ஒரு மார்க்கெட் இன்வெஸ்டராக இருந்தாலும் சரி, நம்மளுடைய நோக்கம் வந்து இது வந்து நீண்ட நாள் வந்து நீடிக்கக்கூடாது. ஏன்னா அதோடைய பிரதிபலிப்பு வந்து சந்தைக்கு நெகட்டிவாக தான் இருக்கும். இது ஆல்ரெடி நம்ம வி ஹவ் எக்ஸ்பீரியன்ஸ் திஸ். ஸோ ப்ராபப்ளி இது வந்து அடுத்த ஓரிரு நாட்களுக்கு இது வந்து டீஎஸ்கலேட் ஆகலை அப்படின்ற பட்சத்தில் திங்களன்று சந்தை வந்து ஓப்பனிங் அந்த டீஎஸ்கலேஷன் நடக்கவில்லை என்றால் தென் சந்தையின் சரிவு வந்து கண்டினியூ ஆக வாய்ப்பும் இருக்கிறது. பட் ஒருவேளை இது இன்றைக்கு நாளைக்கு நாளை மறுநாள் வந்து அந்த டீஎஸ்கலேஷன், அந்த பாம்பிங் குறைவு, இந்த ஆர்ட்லரி ஷெல்லிங் கொஞ்சம் குறைவு, இது வந்து பீஸ்ஃபுல்லாக நம்ம ரிசால்வ் பண்ணலாம், இல்லை ஒரு பேச்சுவார்த்தைக்கான ஒரு இடம் ஒரு நியூட்ரலாக நம்ம பண்ண கூடும் அப்படின்ற செய்திகள்லாம் வர துவங்கிவிட்டால் ஐ திங்க் திங்களன்று வந்து சந்தை மறுபடியும் அந்த வீழ்ச்சியை சந்தித்த அத்தனை பாயிண்ட்ஸுமே வந்து மறுபடியும் ரீகன் ஆகக்கூடிய வாய்ப்பும் இருக்கிறது. ஸோ தி அவுட்கம் ஆஃப் த நெக்ஸ்ட் 2 to 3 days வந்து நமக்கு கிரிட்டிக்கலாக இருக்கும். டீஎஸ்கலேஷன் அப்படின்றத எல்லாருடைய எண்ணமும். அது நடந்து விட்டால் சந்தையின் போக்கு வந்து டெஃபினட்டாக பாசிட்டிவ் ஆன் மண்டே. டீஎஸ்கலேஷன் நடக்கவில்லை, அதிகரித்தால் அதிகரிக்கக்கூடாது, பட் அப்படி ஒரு வேளை நடந்தால் ஐ திங்க் இன்னும் கொஞ்சம் லோவராக வருகின்ற வாய்ப்பு வந்து சந்தைக்கு இருக்குது. சார் இப்போ யூகே இந்தியாவுடைய ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் இது வந்து லாஸ்ட் 3 years பேசிட்டு வந்தாங்க. இப்போ வந்து அந்த அக்ரிமெண்ட் வந்து சைன் ஆயிருக்கு. இதனால யாருக்கு கெயின் சார்? இப்போ அதனால இந்தியாவுக்கு ஏதாவது பெனிஃபிட் இருக்கா?
இப்ப யூகேல இருக்க உங்களுக்கு பெனிஃபிட் அப்படின்னா, என்ன மாதிரியான பெனிஃபிட் வந்து எக்ஸ்போர்ட் பண்றவங்களுக்கு இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு சார்? அந்த ஃப்ரீ ட்ரேட் அக்ரீமெண்ட் பொதுவாக வந்து இட் இஸ் மோர் டு ஃபெசிலிட்டேட் நியூவர் மார்க்கெட்ஸ் ஃபார் எக்ஸ்போர்ட்ஸ். நமக்கு வந்து தற்போதைய நிலைமைக்கு யுஎஸ் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய அந்த டேரிஃப் ஆஃப்செட் பண்ணுறதுக்காக தான் இது வந்து சைன் பண்ணியிருக்கு. ஸோ முக்கியமாக நமக்கு வரப்போன்றது ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்லரி, டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் கார்மெண்ட்ஸ், மிஷினரி, எலக்ட்ரானிக் பார்ட்ஸ், மேபி அ லிட்டில் பிட் ஆஃப் ஃபார்மா, ஃபர்டிலைசர்ஸ், ஃபுட் அண்ட் ஆட்டோமோட்டிவ்ஸ். ஸோ இதுதான் நமக்கு பெரிய அளவில் ஒரு பெனிஃபிட்டாக இருக்க போகிறது. நமக்கு வந்து யூகே நாட்டோடைய ஆக்சஸ் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஆட்டோமொபைல்ஸ் எக்ஸெட்ரா இது வந்து நமக்கு கிடைக்கும். அதே போல் நமக்கு வந்து முக்கியமாக டெக்ஸ்டைல்ஸ் நம்ம நாட்டில் இருந்து எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய அந்த கார்மெண்ட்ஸ் அண்ட் டெக்ஸ்டைல்ஸ், ஓவன், ஸ்பன் எக்ஸெட்ரா இப்போ மட்டும் இல்லை, சமீப காலத்தில் மட்டும் இல்லை, பட் ஐ திங்க் ப்ரீ இண்டிபெண்டன்ஸ் காலத்துலேருந்தே இந்தியா வாஸ் வெரி ஃபேமஸ் ஃபார் தேர் கார்மெண்ட்ஸ், டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் கார்மெண்ட்ஸ். ஸோ அது வந்து இந்த மாதிரி ஒரு மார்க்கெட் செக்மெண்ட் இந்த ட்ரேட் அக்ரிமெண்ட் மூலமாக டெஃபினட்டாக அது ஒரு பாசிட்டிவ் செக்மெண்ட்டாக நம்ம எடுத்துக்கொள்ளலாம். ஸோ டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் கார்மெண்ட்ஸ், இரண்டாவது ஃபார்மசியூட்டிக்கல்ஸ், மூன்றாவது ஆட்டோ, ஸ்டீல், மெட்டல் பார்ட்ஸ், இது வந்து டெஃபினட்டாக இருக்கும். ஜெம் அண்ட் ஜுவல்லரி, கோல்டு எக்ஸ்போர்ட்ஸ் இருக்கக்கூடியவங்களுக்கு டெஃபினெட்லி ஒரு பாசிட்டிவ், அண்ட் எலக்ட்ரானிக் பார்ட்ஸ் அண்ட் ஐட்டம்ஸ். ஸோ ஐ திங்க் ஓவரால் மல்டிபிள் செக்மெண்ட்ஸ் வந்து இதுலேருந்து பெனிஃபிட் ஆகக்கூடிய ஒரு பாசிபிலிட்டி நமக்கு தற்போதைய நிலைமைக்கு தெரியுது ஸ்டீவ். சார், இப்போ இந்த யூகே இந்தியா ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்டுக்கு பிறகு பார்த்தோம் அப்படின்னா, டொனால்ட் ட்ரம்ப் வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் போட்டிருக்காரு. அதில் என்ன போட்டிருக்காரு அப்படின்னா, மேஜர் ட்ரேட் டீல் வித் த பிக் கண்ட்ரி அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதில் ஒரு சஸ்பென்ஸ் இருக்கு. அது இந்தியாவா இருக்குமா, இல்லை வேற ஏதாவது ஒரு பிக் கண்ட்ரியோட அவர் வந்து ட்ரேட் டீல் போட போறாங்க? ஏன்னா வந்து இப்போ அவர் ரீசெண்டாக அனௌன்ஸ் பண்ண அந்த டாரிஃப் அப்படின்றது ஒரு பெரிய விவாத பொருளாக மாறி இருக்கு. இருந்தாலும் நம்ம நெகோஷியேட் பண்ணிட்டு இருக்கோம் யூஎஸோட. ஸோ யூகேக்கு பிறகு யூஎஸோடையும் இந்தியா வந்து ஒரு எஃப்டிஏ போறதுக்கான வாய்ப்பு இருக்கா சார்? இல்லை, ஐ திங்க் அவர் மென்ஷன் பண்ணக்கூடிய அந்த ஒரு பிக் நேஷன் வந்து ஐ திங்க் நேற்றைய தினம் யூகே சைன் பண்ணக்கூடிய ஒரு டேரிஃப் தான். ஏன்னா அவங்களுடைய க்ளோசஸ்ட் ஆலை, அதாவது யூஎஸோடைய க்ளோசஸ்ட் ஆலை வந்து எப்போவுமே நண்பராக இருக்கக்கூடியதும் ஒரு துணையாக இருக்கிறதும் எப்போவுமே யூகே தான். யூஎஸ்க்கு எப்போவுமே யூகே தான் துணையாக இருந்திருக்கு, அண்ட் வைசி வர்ஸா அப்படின்னு கூட நம்ம வச்சுக்கலாம். ஸோ அவர் வந்து நிறைய நேஷன்ஸ் வந்து அவர் வந்து கொஞ்சம் பேசிட்டு இருந்தார். உலகத்தில் எல்லாரும் பிளேன் ஏறி நான் எங்கள் ஊருக்கு வராங்க, என்னை வந்து பார்க்குறாங்க, என்னை வந்து கெஞ்சுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற ஒரு காலகட்டம் போய் கடைசியில் இவ்வளோ நாள் அவர் சொன்ன பிறகுமே நேற்றைய தினம்தான் யூஎஸ் யூகேவோட ட்ரேட் டீல் வந்து சைன் ஆயிருக்கு. விச் ஐ திங்க் இஸ் அ மேஜர் பிரேக் த்ரூ. அந்த பிரேக் த்ரூவில் அவருக்கு கிடைச்சிருக்கக்கூடிய, அதாவது இவ்வளோ நாள் பேசப்பட்ட இந்த மற்ற நாடுகள் வருகிறது, போகிறது, கெஞ்சுறாங்க, கூத்தடிக்கிறாங்க அப்படின்னு சொன்னது எல்லாமே கடைசியில் ஒரு நேஷனில் வந்து முடியுது. அது அட்லீஸ்ட் யூகே வந்து சைன் பண்ணியிருக்கான்றது அவருக்கு ஒரு மன திருப்தி ஒன்று. இரண்டாவது என்னென்னா, அந்த பேஸ் ரேட் ஆஃப் 10% அது வந்து அதுக்கு கீழாக எந்த விதமான மாற்றமும் செய்யவில்லை. முக்கியமாக ஆட்டோ செக்மெண்ட், அதாவது யூகே யூஎஸ் அந்த ஆட்டோ செக்மெண்ட்ஸுக்கு வந்து கொஞ்சம் பெனிஃபிட் கொடுத்துருக்காங்க. பட் அதுவுமே வால்யூம் பேஸ்ட் சைஸாக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ 100,000 கார்ஸ் அந்த மாதிரி ஒரு நியூமரிக்கல் டெஃபினிஷன் போட்டு தான் அந்த ட்ரேட் டீல் சைன் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் அவங்களுக்கும் கொஞ்சம் எலக்ட்ரானிக் பார்ட்ஸ், ஃபார்மசூட்டிக்கல்ஸ், ஃபர்டிலைசர், பீஃப், இந்த மாதிரி ஒரு சில ப்ராடக்ட்ஸுக்கு எல்லாமே கொஞ்சம் ஃபேவரபுளாக இருக்கும். யூகே யூஎஸ் எக்ஸ்போர்ட் இருக்கக்கூடியது டெஃபினட்டாக வந்து கொஞ்சம் பாசிட்டிவாக இருக்கும் அப்படின்றது. பட் நீங்கள் இன்னொரு பக்கம் இந்த ஒரு ட்ரேட் அனௌன்ஸ்மெண்ட் வந்து அவர் பெரிய விஷயமா நேற்று அனௌன்ஸ் பண்ணார். டவ் ஜோன்ஸ் கூட நேற்று தினம் ஒரு 250 புள்ளிகள் உயர்ந்து தான் வர்த்தகத்தின் முடிவில் இருந்தது. பட் இது அனௌன்ஸ் பண்ணுற நேரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா யூரோப்பியன் யூனியன், அதாவது யூகே கூட யூரோப்பில் தான் இருக்குது. பட் யூரோப்பியன் யூனியன் வந்து இந்த டேரிஃப்ஸ் கவுண்டர் ரிட்டாலியேட்டரி டேரிஃப்ஸ் ஆஃப் அபவுட் 95 பில்லியன் யூரோ யூஎஸ்க்கு அகேன்ஸ்டாக போட்டிருக்காங்க. போடாமல் வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷனில் அவங்களுடைய பெட்டிஷனும் ஃபைல் பண்ணியிருக்காங்க. அது வந்து யூனிலேட்டரில் இந்த மாதிரி டேரிஃப் போட்டிருக்கிறது சரியில்லை, அது வந்து அகெயின்ஸ்ட் த லா, இது வந்து மாற்றப்பட வேண்டும் அப்படின்ற ஒரு பெட்டிஷன் வந்து அவங்க வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷனில் ஃபைல் பண்ணியிருக்காங்க. ஸோ என்னோட நோக்கம், பை மை பர்செப்ஷன், யூரோப்பே டிவைடடாக இருக்குது. யூரோப்பியன் யூனியன் வந்து டேரிஃபுக்கு அகேன்ஸ்டாக இருக்குது. அவ்வளோ ஈஸியாக வந்து நெகோஷியேட் பண்ணி ஒரு டீலுக்கு ஒத்து வர மாட்டாங்க அப்படின்றத தற்போதைய வியூ. ஏன்னா WTO போயிருக்காங்க. அதே சமயத்தில் யூகே வந்து கடைசியில் யூஎஸ் கூட ஒரு டீல் ஒப்பந்தம் சைன் பண்ணியிருக்காங்க. இட் இஸ் அ பாசிபிள் லைக்லி வின் ஃபார் ட்ரம்ப் ஆல்சோ. அதே சமயத்தில் கீட் ஸ்டாமர் அவருக்குமே ஒரு மைனர் விக்ட்ரி அப்படின்னு சொல்லலாம். பட் என்னையை பொறுத்த வரைக்கும் ஐ திங்க் யூரோப் இஸ் டிவைடட். அண்ட் இந்தியாவோட டேரிஃப் வந்து உடனடியாக ஐ திங்க் நமக்கு வராது அப்படின்றதையும்
என்னோட வியூ மை லுக்கிங் அட் திங்ஸ் ஸ்டீவ். இது வந்து அட்லீஸ்ட் ஒரு மேபி செகண்ட் ஹாஃப் ஆஃப் த இயர் ஆகும். அந்த ஃபைனல் டீட்டெயில்ஸ் நமக்கு எட்டுகின்ற அந்த ஒரு லெவல் வந்து திங்க் செகண்ட் ஹாஃப் ஆஃப் த இயர் ஆகலாம் அப்படின்றதும். மூன்றாவது அவர் ஒரு பெரிய நேஷன்ன்றது தற்போதைய நிலைமைக்கு ஜெனீவால நடக்கக்கூடிய யூஎஸ் சைனா ட்ரேட் டாக்ஸ் அவங்களுடைய ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் வந்து ஜெனீவால மீட் பண்ணுறதா அந்த டிஸ்கஷன் துவங்க இருக்கிறது. தற்போதைய நிலைமைக்கு நடந்திருக்க கூட இருந்திருக்கலாம். ஸோ தட் இஸ் ஆல்சோ வெரி பிக் ட்ரேடிங் பார்ட்னர். இன்ஃபேக்ட் யூஎஸோடைய பிக்கெஸ்ட் ட்ரேடிங் பார்ட்னர் வந்து சைனா அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். ஸோ இருக்கலாம். ஸோ த பிகர் நேஷன் அப்படின்றது சைனாவாக கூட இருக்கலாம். பட் இந்தியா நாட்டோடைய அந்த ட்ரேட் டீல் வந்து ஐ திங்க் செகண்ட் ஹாஃப் ஆஃப் தி இயரில் தான் நடைபெற இருக்கிறது என்பது தற்போதைய நீக்கங்களை வச்சு பார்க்க போனோம்னால ஐ திங்க் தட் இஸ் தி எக்ஸ்பெக்டேஷன். ஸ்டீவ் சார், இப்போ யூஎஸ் ஃபெடரல் ரிசர்வ் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டை சேஞ்ச் பண்ணல. அதுக்கு அவங்க ஹைலைட் பண்ண முக்கியமான 2 காரணங்கள் என்ன அப்படின்னா, ட்ரம்ப்புடைய டாரிஃப் ஸ்ட்ராட்டஜி அப்படின்றது பெனிஃபிட்டை தரல. ஒரு பெரிய ஹையர் அன்எம்ப்ளாய்மெண்ட்டை ஏற்படுத்தியிருக்கு. அது மாதிரி யூஎஸ்ல ஒரு பெரிய இன்ஃப்ளேஷனாக அதை ஏற்படுத்தியிருக்கு. இந்த 2 காரணத்தினால நாங்கள் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணல அப்படின்றது சொல்கிறாங்க. ஸோ இதனால வந்து கவர்மெண்ட்டுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கா? இந்த டிசிஷன் அடுத்த ஒரு சில மாதங்கள்ல என்ன மாதிரியான இம்பாக்டை வந்து யூஎஸ்ல ஏற்படுத்த போகுது சார்? ஃபண்டமெண்டலி ஸ்டீவ், நீங்கள் இந்த டாரிஃப் அப்ளிகேஷனுடைய வரலாறு நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா 1934 பீரியட்லேயே இந்த டாரிஃப் வந்து ஸ்மூத் ஹேலி ஆக்ட் மூலமாக இம்போஸ் பண்ண சரித்திரம் வந்து யூஎஸ்ல இருக்குது. அந்த டாரிஃப் வந்து இம்போஸ் பண்ணும்போது 2-3 அவுட்கம்ஸ் வந்து நம்ம அப்போவே அந்த வரலாறு வந்து நமக்கு எடுத்து சொல்லுகிறது. ஒன்று வந்து அன்எம்ப்ளாய்மெண்ட் வந்து மிக பெரிய அளவில் அதிகரிக்கும். இரண்டாவது ட்ரேடிங் இன்ஃப்ளோஸ், அதாவது ரெவென்யூஸ் ப்ளஸ் ட்ரேடிங் வால்யூம்ஸ் வந்து ஒரு பெரிய அளவில் ஒரு பாதிப்பு வந்து அந்த டாரிஃப் போடுகின்ற நாட்டுக்கு வந்து டெஃபினட்டாக வரும். அந்த சமயத்தில் யூஎஸ்க்கு வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 60% இன்டர்நேஷ்னல் ட்ரேட் வால்யூம் வந்து யூஎஸ்க்கு குறைஞ்சதாக வரலாறு சொல்லுது. அதே சமயத்தில் அந்த பீரியடில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட்ஸ் வந்து 8%, 9% இருந்தது. 16 ஆகி கடைசியில் 25%க்கும் மேலாக 25% மேலாக அந்த அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் போனது. ஸோ இந்த வரலாறு நமக்கு ஆல்ரெடி இருக்குது. ப்ளஸ் இவருடைய ஃபர்ஸ்ட் டேர்மில் ஒரு சில டாரிஃப் வந்து இவர் இம்ப்ளிமெண்ட் பண்ண ட்ரை பண்ணார். சைனாக்கு அகேன்ஸ்டாக ஒரு சில டாரிஃப் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. அந்த 2017 to 2021 பீரியடில் வந்து சில டாரிஃப்ஸ் போட்டாங்க. தட் ஆல்சோ இம்பேக்டட் நெகட்டிவ்லி. ஸோ இந்த சரித்திரம், இந்த வரலாறு வந்து ஆல்ரெடி எல்லாருக்குமே தெரியும், நமக்கும் தெரியும். ஃபெடரல் ரிசர்வ் நம்மளை விட அதிகமாக இதை வந்து பாடமாக வந்து அவங்க படிச்சிருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும் சூழலில் டெஃபினட்டாக அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன் இந்த மாதிரி பிளாங்கெட் டாரிஃப்ஸ் ஒரு 180 நாடுகளுக்கு மீதாக நம்ம வந்து டாரிஃப்ஸ் போடப்படும் அந்த ஒரு பட்சத்தில் டெஃபினட்டாக அன்எம்ப்ளாய்மெண்ட் வந்து லேபர் மார்க்கெட் வந்து ஸ்லோ டவுன் ஆகும். இரண்டாவது ப்ரைஸ் ரைஸ் வந்து டெஃபினட்டாக இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா இம்போர்ட் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் வந்து குறையும். டாரிஃப் வந்து இவ்வளோ ஹையில் கூட்டும்போது டெஃபினட்டாக அதை இம்போர்ட் பண்ணக்கூட கேப்பபிலிட்டி யூஎஸ்க்கு வந்து டெஃபினட்டாக குறையும். விச் மீன்ஸ் அந்த ப்ராடக்ட்ஸுக்கு வந்து லோக்கல் டிமாண்ட் இந்த யூஎஸ் வந்து ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகின்ற ஒரு வாய்ப்பும் இருக்குது. ஸோ ப்ரைஸ் ரைஸ் கப்புள்ட் வித் லோவர் எம்ப்ளாய்மெண்ட் will give rise to a possible recession, stagflation, inflationary threat. பண வீக்கத்தோடைய அந்த த்ரெட் வந்து டெஃபினட்டாக அதிகரிக்கக்கூடும் என்பது யூஎஸ் ஃபெடரல் ரிசர்வோட தெரியும். அண்ட் தட் இஸ் ப்ராபப்லி த ரீசன் தற்போதைய நிலைமைக்கு வந்து 90-day ஹாலிடே பீரியட் தான் நமக்கு இருக்குது. டாரிஃப் வந்து எங்கேயும் போகல. பட் ஒத்தி அந்த இம்ப்ளிமெண்டேஷன் வந்து 90 டேஸுக்கு வந்து ஒத்தி வச்சுருக்காங்க. 90 டேஸுக்கு அப்புறம் இது எப்படி இருக்கும், இந்த டாரிஃப் எத்தனை நேஷன்ஸ் வந்து ஒப்பந்தம் பண்ணுறாங்க, இந்த மீதி நாடுகளுக்கு இது எப்படி இம்ப்ளிமெண்ட் ஆகும், இதோட கவுண்டர் இஃபெக்ட் வந்து எப்படி இருக்கும்ன்றது we have to wait and watch. பட் வரலாறுடைய பாடங்கள் நம்ம எடுத்து பார்த்தோம்னா டெஃபினட்டாக ஃபெடரல் ரிசர்வ் எடுத்திருக்கக்கூடிய அந்த முடிவு வந்து சரியான திசையில் தான். வெயிட் அண்ட் வாட்ச் அப்படின்றது இன்ட்ரெஸ்ட் ரேட்டுக்கு தற்போதைய நிலைமைக்கு எந்தவித மாற்றமும் தேவையில்லை. தேவைப்பட்டால் ஒருவேளை 90 டேஸுக்கு அப்புறம் இந்த டாரிஃப் வந்து கொஞ்சம் லோவர் ஆகுது, சைனாக்கு குறையுது, 145%, 25% மாறுது, இந்தியாவுக்கு அகேன்ஸ்டாக இருக்குது, அண்ட் so on and so forth. அந்த குறைவான திசையில் செல்கின்ற அந்த டாரிஃப் மாற்றங்கள் நடந்து விட்டால் ஐ திங்க் பாசிபிளி ஒரு இன்டரிம் டேம்ப்னஸ் அந்த எக்கானமி, அந்த பொருளாதார வளர்ச்சிக்கு ஒரு ரோட் பிளாக் இல்லை ஒரு ஸ்பீட் பிரேக்கராக இருக்கக்கூடிய ஒரு சில காரணிகளுக்கு அகேன்ஸ்டாக அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் கட்டு வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்றத ஜெரோம் பவலோடைய காமெண்ட்ரியிலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கொள்ள அந்த விஷயங்கள் வந்து நம்ம படித்து பார்க்கும்போனால் அதுதான் அவர் சொல்ல வருகிறார். ஸோ தற்போதைய நிலைமைக்கு ஐ திங்க் இன்ட்ரெஸ்ட் ரேட் வில் பி ஆன் ஹோல்ட். எந்த விதமான மாற்றமே அந்த 90-day பீரியட் விச் மீன்ஸ் அந்த ஜூனுக்கு மேலே தான் ஏதாவது ஒரு மாற்றம், இன்ட்ரெஸ்ட் ரேட்டுக்கான ஒரு மாற்றம் வந்து நடக்க இருக்கிறது. அப்படி இருந்தாலுமே அது ஏறுமா என்பது எனக்கு சந்தேகம்தான்.
ஐ திங்க் இந்த டேரிஃப் பிரச்சனை இவங்க முடிந்து விட்டால் டெஃபினட்டாக அந்த எக்கானமி ஸ்பர் பண்ணுறதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் ரேட் கட் வந்து நடக்க வாய்ப்பு இருக்கிறது. ப்ராபப்ளி அதுதான் அந்த டைரக்ஷன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ரேட் மூவ்மெண்ட் இருக்கும் என்றதும், அது ஜூனுக்கு அப்புறம் தான் அதை செயல்படுத்த முடியும் என்பதையும் தற்போதைய நிலையில் அந்த ஃபெடரல் ரிசர்வோட காமெண்ட்ரி நம்ம படித்து பார்த்தோம்னா அந்த ஒரு திசையில தான் அது கொண்டு போகிற மாதிரி எனக்கு தெரியுது. ஸோ ஐ திங்க் இதுதான் நம்மளோட அந்த யூஎஸோட இன்ட்ரெஸ்ட் ரேட் எக்ஸ்பெக்டேஷன் இருக்க வேண்டும் என்பதை நான் சொல்ல விரும்புகிறேன். நம்ம மார்க்கெட் அப்டேட் பற்றி பேசும்போது நம்ம Q4 ரிசல்ட்ஸும் அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். Q4 ரிசல்ட்ஸ் இன்னைக்கு என்னென்ன கம்பெனிஸ் வந்து எக்ஸ்பெக்டட் அப்படின்னா, டாக்டர் ரெட்டிஸ் லேப்ஸ், ஸ்விக்கி, கேபிஆர் மில், டூரிசம் ஃபினான்ஷியல் கார்ப் ஆஃப் இந்தியா, பேங்க் ஆஃப் இந்தியா, மணப்புரம் ஃபினான்ஸ், அப்புறம் ரிலையன்ஸ் பவர், சக்தி பம்ப்ஸ், அப்புறம் நவீன் ஃப்ளோரின், அப்புறம் ஹெஸ்டர் பயோசைன்சஸ் அப்படின்ற கம்பெனிஸ் வந்து இன்னைக்கு அவங்களுடைய Q4 ரிசல்ட்ஸ் வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க. ஸோ உங்களுடைய அப்சர்வேஷன்கள் என்ன சார்? பேங்க் செக்டர்ஸ் வந்து கொஞ்சம் நல்லா செயல்பட வாய்ப்பு இருக்குது. ஐ திங்க் மணப்புரம் ஆல்சோ கொஞ்சம் ஸ்ட்ராங் ரிசல்ட் வந்து ரிலீஸ் ஆகக்கூடும். அதே சமயத்தில் கேபிஆர் மில்லோடைய நம்பர்ஸ் வந்து ஆல்ரெடி ஸ்ட்ராங்காக தான் நம்ம பார்த்துருக்குறோம். அவங்களோட ரெவென்யூவாக இருந்தாலும் சரி, அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து தற்போதைய நிலைமைக்கு ரிலீஸ் பண்ணக்கூடிய டேட்டா வச்சு பார்க்க போனால் ஐ திங்க் ஸ்ட்ராங்காக தான் வந்திருக்குது. ஸோ திஸ் அப்பியர் அண்ட் நவீன் சோரா மாதிரி கெமிக்கல் பேஸ்டாக இருக்கக்கூடிய கம்பெனிஸோடைய ரிசல்ட்ஸ் வந்து ஆல்ரெடி வி ஆட் ஸ்பெஷாலிட்டி கெமிக்கல்ஸ் இருக்கக்கூடிய ஒரு சில பங்குகள் வந்து சிறந்த ரிசல்ட்டை கொடுத்ததையும் நம்ம பார்த்துருக்குறோம் ஏற்கனவே Q4 ரிசல்ட்ஸ். ஸோ மேபி தேர் இஸ் அ குட் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் கம்பெனிஸ் லைக் தட். அது வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங் ரிசல்ட் தருகின்ற ஒரு வாய்ப்பு இருக்கிறது. பட் ஐ திங்க் பேங்க்ஸ் ஹவ் டெலிவர்ட் வெரி குட் ரிசல்ட்ஸ், பர்டிகுலர்லி ஸ்மாலர் நேம்டு பேங்க்ஸ் அப்படி நீங்கள் பார்க்க போனால் ஃபார் இன்ஸ்டன்ஸ் கேனரா பேங்க், டிசிபி, கேத்தலிக் சிரியன் பேங்க் அண்ட் ஸோ ஆன். ஸோ இன்றைக்கு வரக்கூடிய அந்த பேங்க் ஆஃப் இந்தியா கூட ஐ திங்க் பர்ஹாப்ஸ் ஒரு ஸ்ட்ராங் ரிசல்ட் தருகின்ற ஒரு வாய்ப்பு டெஃபினட்டாக இருக்கிறது. ஒரு எதிர்பார்ப்பாக கூட நம்ம வைத்திருக்கக்கூடும், அது வைத்திருக்கலாம் அப்படின்றதையும். தற்போதைய நிலைமைக்கு செக்டராக நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ நடக்கிற சந்தையில் கூட செக்டரெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா பிஎஸ்யூ பேங்க்ஸ் தற்போதைய நிலைமையில் க்ரீனில் தான் இருக்குது. ஸோ சந்தை வந்து ஒரு 290 புள்ளிகள் நிஃப்டி இண்டெக்ஸ் வந்து சரிவே சந்தித்தாலும் பிஎஸ்யூ பேங்க் செக்டர் வந்து ஆல்மோஸ்ட் 1% ஹையராக தான் தற்போதைய நிலைமைக்கு ட்ரேட் பண்ணுறாங்க. ஸோ தட் இம்ப்ளைஸ் அந்த பேங்கிங் செக்டரோட இன்ஹெரன்ட் ஸ்ட்ரெங்க், பிஎஸ்யூ பேங்க்ஸோட இன்ஹெரன்ட் ஸ்ட்ரெங்க் இருக்கிறது என்பதையும் ஐ திங்க் அதே ஒரு எடுத்துக்காட்டாக நம்ம இருக்கிறது. ஸ்டீவ், லெட்ஸ் ஹோப் ஃபார் த பெஸ்ட் சார். சந்தையினுடைய போக்கு இனி வரக்கூடிய நாட்களில் எப்படி இருக்கும் அப்படின்றத ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. ரொம்ப நன்றி சார். மேலும் ETtamil சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.